கண்ணகி உள்ளே போகிற பொழுது வாயிலோயே வாயிலோயேன்னு சொல்கிறா பாருங்க. புரட்சி பெண்ணாக போகிறா சார். அவ அங்கே செக்யூரிட்டி நிற்கிறார், பாதுகாவலர். அந்த பாதுகாவலனை போய் சொல்கிறா, டே நீ யார் தெரியுமாடா, ஒரு லூஸுக்கிட்ட வேலை செய்கிற, நீ செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க முதலாளி இருக்கானே ஒரு லூஸு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வாயிலோயே வாயிலோயே வாசலில் நிற்பவனே 2 முறை வாயிலோயே வாயிலோயே. நீ யார் தெரியுமா? முட்டாள்கிட்ட வேலை செய்கிறவன். அறிவு அரை போகிய பொறியரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே. அறிவு அரை போகிய, அறிவே இல்லாதவன் மூளை கட்டவங்கிட்ட இறைமுறை பிழைத்தோன். இறைமுறை என்ன தெரியுமா? இறையை பற்றி பேசுவதற்கு ஒரு இறை வந்திருக்கிறாள். மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையிற் தனிச்சிலமும் கண்ணீருமாக ஒரு தெய்வம் வந்திருக்கிறது. அந்த தெய்வத்தை தான் காட்டுகிறார் இளங்கோ. எனவே வாயிலோயே வாயிலோயே, அறிவு அரை போகிய பொறியரு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே. இறைமுறை என்ன தெரியுமா? தர்மம். இறைமுறை என்ன தெரியுமா? நாணயம். இதையெல்லாம் பிழைத்தவன், நீதியை பிழைத்தவன் உன் தலைவன் அரசன். நேராக உள்ள போறா. அவன் கேட்குறான், நீ யார்? மடக்கொடியோ யார்? நீ யார்? இங்கே தான் சார் தெய்வம் பேசுகிறது. ஒரு பெண் ஒரு அரசனிடம் நின்று பேசுவதற்கு ஒரு தைரியம் வேணும். நம்ம தமிழில் சொன்னால் ஒரு கெத்து வேணும். கெத்து ஒருத்தன் சொன்னான், கெத்துன்னு ஒரு சினிமா எடுத்துட்டு ஒருத்தன் சொன்னான், கெத்து திருப்புகழை இருக்குதுன்னு. நானும் திருப்புகழை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன், கெத்துன்னு ஒரு வார்த்தையே இல்லை. எப்படி தான் போய் சொல்கிறான்னு தெரியல. ஆனால் கண்ணகிக்கு இருந்தது சார் அந்த கெத்து. ஒரு அரசன் முன்னாடி சிலம்பை கையில் எடுத்துகிட்டு போய் நியாயம் கேட்குற தைரியம் இருந்தது. நீ யாருன்னு கேட்டால் சொல்லின் செல்வி கண்ணகி. கண்ணகியை சொல்லின் செல்வின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ராமாயணத்தில் யாரை சொல்லுவாங்க ஐயா? அனுமனை சொல்லுவாங்க. சொல்லின் செல்வன் அனுமன். அனுமன் ராமன் கேட்குறாரு கிஷ்கிந்தையில் முதல்ல போயிட்டு சுக்ரீவனுடைய இடத்துக்கு போகிறாங்க. அனுமன் வந்து நிற்கிறான். அனுமனை ராமன் யாருன்னு கேட்குறாரு. அனுமன் என்ன சொல்லணும்? என் பேர் அனுமன் தானே சொல்லணும். ஆனால் அவர் எப்படி அவருடைய அப்பா யார் அம்மா யார் எப்படி கொண்டு வராரு பாருங்க. மஞ்சன திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சன தகையதாகி நளிரியிலும் பனிக்கு தேர்ந்தா கஞ்சம தொந்தமர்ந்த செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன். நான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன். எவ்வளோ அழகாக சொன்னான் பாருங்க. எங்கள் அம்மா பேர் அஞ்சனை, எங்கள் அப்பா யார் தெரியுமா? காத்து பகவான், வாயு பகவானுடைய புள்ள நான். யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன். பேச்சு இவ்வளோ தெளிவாக இருக்க. பூர்வீகத்தே சொல்லிட்டானே, சொல்லின் செல்வண்டாவன் அப்படின்னு ராமன் அப்பயே வியந்தாரான். அதை போல கண்ணகி சொன்னான், என்னை யார் நான் கேட்குற? தேரா மன்னா செப்புவது உடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் விருப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியின் வாயின் கடைமடி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அருண்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும் பெயர் புகாரின் பதியே அவ்வூர் ஏசா சிலப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வனை துறப்ப சூழ்கடல் மன்னா நின் நகர் புகுந்து இங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயரே. கடைசியில் சொன்னா சார் அனுமன் சொன்ன மாதிரி, யான் அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்பேன். அவ சொன்னா இவ்வளவு பெருமைகள் உண்டா சோழ நாட்டில் ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்து கொடுத்த சோழ மன்னன் வாழ்ந்த நாடு, சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்த நாட்டிலேருந்து நான் வரேன். பிறகு என்ன பெருமை தெரியுமா? ஆராய்ச்சி மணி அடித்து அங்கே தொங்க விட்டிருந்தான். யாருக்கேனும் குறை வந்தால் இந்த ஆராய்ச்சி மணியை அடித்தால் நீதி கிடைக்கும். மனுநீதி சோழனுடைய அரண்மனையிலே அந்த மணி தொங்குகிறது, ஆராய்ச்சி மணி. மனிதர்கள் அடித்து நீதி கேட்பார்கள் என்று பார்த்தால் குறையில்லாமல் மனிதர்கள் வாழ்கிறார்கள். மனிதர்களுக்கு குறையில்லை. ஒரு பசு வந்து அந்த மணியை அடிக்கிறது, தன் வாயால் கடித்து பசு மணியை அடிக்கிறது. பசுமாட்டுக்கு என்ன குறை? பசுமாடு எப்படி பேசும்? அதுக்கு என்ன ஆச்சு? பசுமாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். பசு ஏன் மணி அடிக்குது? வந்து பார்த்தா பசு மணி அடிக்கிறது என்னவென்று கேட்டபொழுது அமைச்சர்கள் மன்னனிடம் சொல்கிறார்கள், ஐயா, நமது இளவரசன் வீதி விடங்கன் தேரிலே வேகமாக செல்கிற பொழுது ஒரு இளம் கன்றுக்குட்டி தேர் சக்கரத்திலே மாட்டி இறந்து விட்டது. பசும் கன்றை இழந்துவிட்ட தாய், அந்த பச்சிலம் குழந்தையை இழந்துவிட்ட தாயான பசு என் குழந்தைக்கு நீதி கொடுங்கள் என்று மணி அடித்து ஆராய்ச்சி மணி எடுத்து கேட்கிறது. பசுமாட்டுக்கு என்ன நீதி தருவது?
பசுமாடு கண்ணுக்குட்டி தானே, கண்ணுக்குட்டியை நம்ம பையன் காரில் ஏற்றிட்டான், அந்த கண்ணுக்குட்டி எவ்வளோ கொடுத்துட்டு போவான் அப்படின்னு தானே இன்றைக்கி சொல்லுவோம். என்னப்பா கண்ணும் பசுமாட்டுக்கெல்லாமா ஒரு கதை இருக்குது போங்கப்பா அப்படின்னு இன்றைக்கின்னா. அப்படி ஒரு சோழ மன்னன் நீதியை நிலைநாட்டியிருக்கிறான். பசு எப்படி கன்றை இழந்து துடிக்கிறதோ அதை போலவே நான் பெற்ற என் மகன் வீதி விடங்கனை இழந்து துடிக்க வேண்டும், என் கண் முன்னாலே தேர் சக்கரத்திலே ஏற்றி என் மகனை கொல்லுங்கள் என்று நீதி வழங்கிய அந்த மனுநீதி சோழனுடைய நாட்டிலிருந்து நான் வருகிறேன். இவ்வளவு பெரிய அருமையான நாட்டிலேருந்து வந்த நான் நாட்டில் வீணா போன நாட்டில் ஒரு லூசு பைய நாட்டில் தேரா மண்ணா உருப்படாதவனே நாட்டில் என் கணவன் சிலம்பு விற்க வந்த கணவனை அநீதி செய்து கொலை செய்த உன் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேனே, என் பெயர் கண்ணகி என்று கடைசியில் சொல்கிறா சார். ஒவ்வொரு அழகான காட்சிகள். இளங்கோ எப்படி அவள் தெய்வமாகிறாள், மன்னனையே எதிர்த்து பேசியதால் தெய்வமாகிறாள், திருமகளுக்கு நிகராக அழகை கொண்டதால் தெய்வமாகிறாள், அடைக்கலம் கொடுக்கிற போது கவுந்தடிகள் அப்படித்தான் சொல்லுகிறார். இன்துணை மகளிருக்கு இன்றியமையா இத்தெய்வம் அல்லது கற்பு கடம் பூண்டை தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமான். அங்கே ஒரு தெய்வம், அரசனுக்கு முன்னால் என்று வாதாடுகிற பொழுது அவள் ஒரு தெய்வம், கருணையோடு கணவனுக்கு கடைசி சாப்பாடு பூங்கொழி சொன்னாங்க. அது அடடாடா அதாவது மன்னக மடந்தையை மயக்கொழிப்பனல் போல் அந்த தண்ணி தெளிக்கிறாளாம். அந்த காலத்தில் முதல்ல தரையில் தண்ணி தெளிப்பாங்க. அந்த காலத்தில் தரையில் மொத்த இலையில தான் தண்ணி தெளிக்கிறோம். இப்போ கூட அந்த வாழை இலை கிடையாது, அது கம்ப்யூட்டர் இலைன்னு ஒரு இலை வந்திருக்குது. அது அந்த டேபிளோட ஒட்டிக்குது. தண்ணி விட தடவரம் வெறும் டேபிளில் தண்ணி கையை மாட்டிக்குது. அது ஒரு கம்ப்யூட்டர் இலையம். இனிமேல் கம்ப்யூட்டர் ஊட்டி விடும் போல் இருக்குது. முதல்லாம் நியூஸ் படித்தாங்க, செய்தி டிவி சேனலில் போய் செய்தி படிப்பாங்க. அவங்க செய்தி உட்காந்து படித்தாங்க. அப்புறம் இப்போ ஒரு பொண்ணு நடந்துக்கிட்டே நியூஸ் படிக்குது. பார்த்தீங்களா, ஷூ போட்டுக்கிட்டு ஒரு டைட்டாக ஒரு ஜீன்ஸ் போட்டு நடந்துகிட்டே படிக்குது. அடுத்த மாதம் நம்ம வீட்டுக்கு கதவு தட்டி நியூஸ் செய்திகள் வாசிப்பதுன்னு சொல்லிட்டு போகும்பொழுது, நம்ம சும்மா பேசிட்டே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. காலம் மாறிடுச்சு.